கேள்விக்கு பேர் காணா என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால், காலம் என்பது இறைவனால் படைக்கப்பட்டதா அல்லது இறைவனின் ஆற்றலா அப்படின்னு கேட்குறாரு. காலம்ங்கிறோம்ல, காலம்ங்கிறது அல்லாஹ்வுடைய செயல்பாடு ஆற்றலில் வருமா, அல்ல காலம்னு ஒன்று தனியாக அல்லாஹ்வால் படைக்கப்பட்டதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. இந்த கேள்விக்கு காரணம் என்னன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸை வச்சு தான் இந்த கேள்வி வந்திருக்க முடியும் அநேகமாக. அந்த ஹதீஸ் புகாரில் 4826வது ஹதீஸில் வருகிறது. யூதினி இப்னு ஆதம், அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். யூதினி இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் எனக்கு தொல்லை தருகிறான். யசுபு தஹர, அவன் காலத்தை திட்டுறான். ஏதாவது நடந்துச்சுன்னா நாசமாக போன காலம் அப்படின்னு என்ன செய்கிறான், காலத்தை திட்டுகிறான். வனத்தகுரு, நானே காலமாக இருக்கிறேன். காலன்னு நான் தானேப்பா காலம், காலத்தை திட்டினா என்னை திட்டுறதுன்னு அர்த்தம் அப்படின்னு நல்லா சொல்கிறான். பி எதியல் அம்ரு, அதிகாரம் என் கையில் தான் இருக்கிறது. ஓ கல்லிபுல்லையில் ஒன்னகார, இரவு பகல்களை மாறி மாறி வர செய்கிறது நான் தான் என்று அல்லாஹ் சொல்வதாக ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இந்த ஹதீஸு புகாரில் 4826லையும் வருகிறது, 6181, 7491 இதுலேயும் வருகிறது. இதில் என்ன செய்யுதுன்னு கேட்டால், காலத்தை திட்டாத நான் தான் காலம், காலமே நான் தாண்ட உடனே அப்போ இந்த காலம்னு ஒன்று இருக்குல்ல, அது ஒரு தனி படைப்பு இல்லை, அல்லாஹ் தான் காலம். அப்போ அல்லாஹ்வுடைய செயல் தான், அல்லாஹ்வுடைய ஆற்றல் தான் இந்த காலம் என்பது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து இதில் வர்றதுனால தான் காலம்ங்கிறது அது ஒரு தனியான ஒன்றா அல்லாஹ்வுடைய ஒரு ஆற்றலா அப்படின்னு ஒரு கேட்குறார். ஆனால் இந்த ஹதீஸில் வைத்துக்கொண்டு அப்படி எடுப்பதாக இருந்தாலும் இன்னொரு ஹதீஸ் வருது, இன்னொரு ஹதீஸ் 6182 வருது. லாத்த கூலு ஹைபத்த தஹரி, கால கொடுவினையே என்று சொல்லாதீர்கள். இந்த கால கொடுவினை என்ன செய்வாங்கன்னா, ஏதாவது ஒரு துன்பம் நடந்துருச்சுன்னு சொன்னால் அட கால கொடுவினை, கொடுவினைனா கெட்ட வினை, எங்கள் ஊர்லாம் அப்படி சொல்லுவாங்க, கால கொடுவினைன்னு திட்டிக்கிடுவாங்க. ஒரு ஏதாவது துன்பம் நடந்துச்சுன்னு சொன்னால் கால கொடுவினையும்பாங்க. கால கொடுவினைனா காலம் செய்த கொடிய வினை, கொடிய செயல் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அது அந்த காலத்தில் அவங்களும் பயன்படுத்தியிருக்கிறாங்க, அறியாமை காலத்தில். அது ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, லாத்த கூட சொல்லாதீங்க, ஹைபத்த தஹரி, காலம் செய்த கோலம், காலத்தின் கோலம், கால கொடுவினை இப்படிங்கிற வார்த்தையெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க. ஏனென்றால் இப்போ இன்னல்லாஹ ஹுவத் தஹுர், அல்லா தானே காலம், காலம்னு என்ன தனியாக வரும், அல்லா தான் காலம். அப்போ காலத்தை குறை சொன்னால் அல்லா தான் குறை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது காலங்கிறது அல்லாண்டு வருது. அல்லாஹ்வுடைய படைப்பில் ஒன்று என்று காலத்தை சொல்லாமல் அல்லா தான் காலம்னு வருது. அப்படிதான் இந்த ஹதீஸ்களை வச்சு தான் அவருக்கு அந்த கேள்வி வருகிறது. அப்போ இதே விஷயத்துக்கு வேறு வேறு ஹதீஸ்களையும் குர்ஆனுடைய வசனங்களையும் வைத்து பார்க்கும் பொழுது இது ஒரு இலக்கியமாக சொல்லப்பட்டதான். நான் தான் காலம்னு சொன்னால் நான் அல்லாவே காலம்னு அர்த்தம் கிடையாது. காலத்தை அல்லாஹ் தான் இயக்குற. ஒரு காலத்தில் ஒன்று நடக்குதுன்னு வைங்க, அந்த காலம் அதை செஞ்சிச்சு, அல்லாஹ் தான் செய்கிறான், அந்த காலத்தில் அது நிகழ்த்துக்கிறான். ஒரு வெள்ளிக்கிழமை உங்களுக்கு இது நடக்கணும்னு எல்லாம் எழுதி வச்சுருக்கான்னு வைங்களேன், அந்த வெள்ளிக்கிழமைங்கிற கிழமை அதை செஞ்சிச்சு இல்லை, அந்த நாளில் அது நடக்க வேண்டும் என்று எழுதணும் அல்லாஹ் தான். அதனால் நான் தான் அந்த காலத்தில் எல்லாத்தையும் செய்கிறேங்கிற காரணத்தினால காலத்தை திட்டினா என்னை திட்டுற மாதிரின்னு அர்த்தமே தவிர அந்த காலமே அல்லாஹ் வாண்டு கேட்டால் அல்லாஹ் கிடையாது. அது எப்படி வருதுன்னா, இதே விஷயத்தை முஸ்லீமில் சொல்லும் பொழுது யா ஹைபத்த தஹரி, கால கொடுவினை என்று யாரும் சொல்லாதீர்கள், இப்போ இன்னி அனத்தஹரு, நான் தான் காலம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு விளக்கத்தை ரசூலுல்லாஹ் சொல்லி போடுறாங்க. எப்படி, உகல்லிபு லைலஹு வ நஹாரஹு, அதாவது அதனுடைய இரவு பகலை நான் தான் மாறி மாறி வர செய்கிறேன். காலத்தை பிரிச்சுனான்ல, காலம் நான் தான் காலம்க்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால் நான் தான் காலம்னு அர்த்தம் கிடையாது. இந்த காலத்தை நான் தான் இயக்குகிறேன், நான் தான் அதை மாறி மாறி வர செய்கிறேன் என்று சேர்த்து சொன்னதாக முஸ்லீமில் வருகிறது. இன்னும் சொல்ல போனால் அந்த அன்றைக்கு இருந்த கடவுள் மறுப்பாளர்கள் இருந்தாங்கல்ல ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில், அப்படிப்பட்டவங்களும் இருந்தாங்க. இணை கற்பித்தவர்களும் ஒரு பக்கம் இருந்தாங்க, ஒரு சின்ன நம்பரில் கடவுளை இல்லைன்னு சொல்லக்கூடியவங்களும் இருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டால், மாஹிய இல்லா ஹயாத்துன துன்யா நமூத்து வனஹையா, இது இந்த உலக வாழ்க்கை இருக்க, இது அற்பமான இந்த உலக வாழ்க்கை என்பது நாங்கள் வாழ்கிறோம் மரணிக்கிறோம், அது உமா யுஹ்லிக்குனா இல்லை தஹரு, இந்த காலம்தான் எங்களை மரணிக்க செய்கிறது, கடவுள்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. யார் சொல்கிறா, அன்றைக்கு இருந்த காஃபிர்கள் இறை மறுப்பாளர்கள் சொல்கிறாங்க, உமா யுஹ்லிக்குனா இல்லை தஹ்ரு,
காலம்தான் எங்களை மரணிக்க செய்துன்னு காலத்தை கடவுளாக்கி, ஏன்டா அவன் அப்படி தானே செய்கிறான். காலம் உங்களுக்கு தக்க பதில் சொல்லும், காலம் படிப்பினை பெற்றுத்தரும், காலம் பார்த்து கொள்ளும், காலம் கணக்கு தீர்க்கும்னு நம்ம காலத்தை ஒரு கடவுள் மாதிரி நினைத்து கொண்டு இன்றைக்கும் பேசுகிறாங்கல்ல. இந்த மாதிரி பேசக்கூடியவர்கள் அன்னைக்கும் இருந்தார்கள். என்ன சொன்னாங்கன்னா, ஒமா யுகுலிக்குனா இல்லை தஹ்ரு, காலத்தை தவிர எதுவும் எங்களை மூத்தாக்காது, காலம்தான் எங்களை சாவடிக்கும் அப்படின்னு சொல்லி காலம்னு ஒன்று இயற்கைங்கிறாங்கல்ல, எல்லாம் இயற்கைன்றாங்க. கடவுளுங்கிற வார்த்தைக்கு பதிலாக இயற்கை சீற்றம், இயற்கைங்கிறது நம்ம ஒரு பொருள் மாதிரி நினைத்து கொண்டு இயற்கை சீற்றம், இயற்கை பேரழிவு, இறைவன் ஏற்படுத்தின பேரழிவுக்கெல்லாம் இவர்கள் இயற்கைன்னு வார்த்தையை இன்றைய காலத்தில் பயன்படுத்துகிற மாதிரி அந்த காலத்திலையும் பயன்படுத்தியிருக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒமாய் கூட இல்லை தவிர காலம்தான் எங்களை அழிக்கிறதுன்னு சொன்னோன்னே அல்லாஹ் பதில் சொல்கிறான், ஒமாலகும் பிதாலிக்க மின் இல்மின், இவர்களுக்கு ஞானமே இல்லாமல் பேசுகிறார். காலம்னு என்ன பொருளாது, இன்ஹும் இல்லா எதுவும் நூன், இவர் ஊகத்தை பேசுகிறார்கள், கற்பனையை பேசுகிறார்கள். இப்போ காலம் எதுவும் செய்வது கிடையாது, அந்த காலத்தில் நான் தான் செய்கிறது காரணத்தினால அதை திட்டினா என்னை திட்டுற மாதிரி வரும்னு சொல்கிறேனே தவிர காலம்னு ஒன்று தனியாகணும் ஒன்று கிடையாது, நான் தான் அதை இயக்கி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்கிறான், அந்த நாத்திகர்களுக்கு பதில் வேற சொல்கிறான். இன்னும் சொல்லப்போனால் 3வது சூறாவோட 140 வசனத்தில் சொல்லி காட்டும் பொழுது காலம்னு ஒன்று தனியாக கிடையாது, நான் தான் காலத்தை இயக்குகிறேன், காலத்தை நான் இயக்குகிறேன் என்றது தான் இதுக்கு அர்த்தம் என்பதை 140வது வசனம் சொல்லுகிறது. எப்படி சொல்லுகிறது, எம்சஸுக்கும் கருகுன், உங்களுக்கு ஒரு துன்பம் காயம் ஏற்படும் என்று சொன்னால் ஃபக்கத் மசல் கௌம கருகும் மிசுல்ஹு, அது போன்ற துன்பம் அவங்களுக்கும் ஏற்பட்டிருக்குது. முஸ்லீம்களுக்கு ஒரு உஹது போரில் ஒரு காயம் வந்துச்சுன்னு சொன்னால் பத்ர் போரில் அவனுக்கு ஏற்பட்டிருக்குல்ல. அப்போ எம்சஸுக்கும் கருகுன், உங்களுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டது என்று சொன்னால் ஃபக்கத் மசல் கௌம கருகும் மிசுல்ஹு, அந்த கூட்டத்துக்கு இதே மாதிரி காயம் ஏற்பட்டு இருக்கிறது. தில்கல் ஐயாமு, இந்த காலச்சக்கரத்தை நுதாவிலுகா பைனன்னாஸ், நாம தான் மக்கள் மத்தியில் சுழல விடுகிறோம். காலம்ங்கிறது தனி, நான் சுழல விடுறது தான் நான், காலமே நான் இல்லை, காலம்ங்கிறது தனியாக இருக்குது, அதை சுற்றி விடுற வேலையை தான் நான் செய்கிறேன். தில்கல் ஐயாமு நுதாவிலுகா பைனன்னாஸ், இந்த காலங்களை மக்கள் மத்தியில் நான் தான் சுழல விடுகிறேன் என்று 140 வசனத்தில் அல்லாஹ் சொல்லி, காலம்ங்கிறது தனி, ஆனால் அதை இயக்கிறது நான் தான், நானே காலம் கிடையாது. நானே காலம் என்பது ஒரு இலக்கியமாக நம்ம சொல்லுவோம்ல, இவன் தான்ட்டு அவன் தானே இவன்பான், அப்படி ஆக முடியுமா? 2 பேர் ரொம்ப இணைபிரியா நண்பர்களாக இருந்தாங்கன்னு செய்வேன், இவன் தான்ப்பா அவன்பான், இவன் தான் அவன் ஆக முடியுமா? இவன் தான் அவன் தான். ஆனால் பேச்சில் என்ன செய்வோம், இவன் தான் அவன் தான் இவன் சொல்லுவோம். அப்படி 2 கலந்திருக்கிற ஒரு விஷயத்துக்கு ஒரு இலக்கியமாக என்ன செய்வாங்க, ஈருடல் ஓர் உயிர்பாங்க. அப்படி உலகத்தில் இருக்க முடியுமா? ஒரு உயிரை 2 உடலுக்கும் இருக்குது? இல்லை, 2 உடலுக்கு 2 உயிர் தான் இருக்கிறது. ஆனால் இந்த கணவன் மனைவியை பேசும்போது என்ன செய்வாங்கன்னா, ஈருடலும் ஓர் உயிருமாக, ஒரு உயிராக 2 உடலாம் அப்படின்னு பேசுகிறாங்க. அப்படி உண்மையா? அது உண்மை இல்லை. நெருக்கத்தை காட்டுவதற்காக அந்த வார்த்தையை ஒரு இலக்கியமாக சொல்கிற மாதிரி தான் காலம் நான் தான் என்று அல்லாஹ் சொல்வானே. ஆனால் அல்லாஹ் காலம் கிடையாது, அதனுடைய அர்த்தத்தை அல்லாவே சொல்லிடுறான். காலம் நான் தானுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால், நான் தான் காலத்தை இயக்குகிறேன். இப்போ ஒரு அரசர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், தன்னுடைய ஒரு போலீஸை அனுப்பி ஒரு ஆளை பிடிச்சிட்டு வர சொல்கிறார், பிடிச்சி கைது பண்ணிட்டு வர சொல்கிறார். நான் தான் கைது பண்ணேங்கிறார். இவரை கைது பண்ணார் அந்த போலீஸ். அதனால் மன்னர் ஆயிடுவாரா? ஒரு ராஜா இருக்கார், ஒரு மந்திரியை விட்டு ஒரு ஆளை பிடிச்சிட்டு வர சொல்கிறாரு. ராஜா அப்புறம் சொல்கிறார், நான் தான் அவனை பிடிச்சிட்டு சொன்னேன், நான் தான் அவனை கைது பண்ணேன், நான் தான் சிறையில் தள்ளினேன்னு மன்னர் சொல்கிறார். மன்னராக செஞ்சார்? ஊழியன் தான் செஞ்சான். ஊழியன் செஞ்சதை நான் செஞ்சேங்கிறார். அதனால் அந்த ஊழியன் அந்த மன்னர் ஆயிடுவானான்னு ஆக மாட்டான். அதுக்கு என்ன அர்த்தம்? ஊழியனுக்கு என்ன சுய அதிகாரம் இருக்குது? நான் சொன்னது செய்ய போகிறான், பிடிச்சிட்டுவானா பிடிச்சிட்டுவான், விட்டுட்டு போகிறான். அப்போ என் சொல்லை கேட்டு நடக்கிறவன் செஞ்சதுனால நான் தான் செஞ்சேன்னு அந்த மன்னர் சொல்கிறான். இந்த மாதிரி தான் காற்றுங்கிறதுக்கு எந்த ஒரு பவரும் கிடையாது, ஆனால் நான் சொன்னது தான் செய்யும், நான் சொல்கிறபடி தான் அது இயங்கும் என்ற காரணத்தினால் நான் தான் சொல்கிறேன். அதனால் காலம் வேறு தான், அல்லாஹ் வேறு தான். அல்லாஹ்வுடைய ஒரு பகுதி கிடையாது காலம் என்பது. காலம்னு தனியாக ஒன்று இருக்குது, அதை இயக்கிறவன் அல்லாஹ். இந்த காலத்துக்கு முன்னாடி எல்லாம் இருந்தான்ல, காலம்லாம் சூரிய சந்திரன்லாம் படைச்சா தானே காலம் வரும். எதுவும் இல்லாமல் இருக்குமா அவன் இருந்தான் அங்கே இப்படி காலம் இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். அதே மாதிரி 1வது சூறா ஃபாத்திஹா சூறாவில் 4வது வசனத்தில் மாலிக் யௌமித்தீன், நியாய தீர்ப்பு நாள், அந்த காலம் இருக்குல்ல, அதுக்கு நான் தான் எஜமான்கிறான். அப்போ காலம் வேற, நான் எஜமான்னு சொல்கிறேன், அதுவே நான் சொல்லலை, காலம்னு ஒன்று இருக்குது, அதில் நான் தான் எஜமானாக இருப்பேன். இது என்ன வச்சு பார்க்கும் பொழுது அல்லாஹ் தான் காலம் என்று சொல்வது இலக்கியமாக சொன்னது.
அல்லாஹ் தான் காலம், கணவன் மனைவி சொல்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க, அந்த நெருக்கத்தை காட்டுவதற்கு சொல்கிற மாதிரி தான் அல்லாஹ் தான் காலம் என்று சொன்னால் காலம்னு தனியாக கிடையாது, அல்லாஹ் சொல்கிறத அது செய்யும். அதனால அல்லான்னு சொல்லப்படுதே தவிர காலத்தை நம்ம இறைவன் நினைத்தார்கள்னா தப்பு. அப்படி நாத்திகர்கள் சொன்னதற்கு குர்ஆன் மறுப்பு சொல்லுது. இல்மு இல்லாமல், அறிவு இல்லாமல் பேசுகிறார்கள் அப்படின்னு சொல்கிற காரணத்தினால அல்லாஹ் காலம் கிடையாது. காலம்னு ஒன்று அல்லாஹ் வச்சுருக்கிறான். அதில் வந்து அல்லாஹ் சொன்னதாக நடக்கும் அப்படிங்கிறதுனால அல்லாஹ்வை குறை சொல்கிற மாதிரி ஆயிரும். அதை விளங்கிக்கணும்.